செய்தோன் உன்னோட போன் ரொம்ப நேரமா அலறுது பாரு, எடுத்துதான் பேச. மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல. மத்தவங்களுக்கா இல்ல உனக்கா? ஆமா, எனக்கு தான். எடுத்து பேசு. இத்தனை தடவை போன் பண்றாங்கல்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. முக்கியமா இருந்தா மறுபடியும் கூப்பிடுவாங்கக்கா. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீ போனை எடுத்தா தானே பேசுறதுக்கு. வேலையா இருக்கேன்ல, பார்த்தா தெரியல. தெரியுது, இருந்தாலும் இத்தனை தடவை போன் வருது, எடுத்து பேசுறதுல என்ன தப்பு? நீ ஒன்னும் போனு கூட எடுத்து பேச முடியாத அளவுல முக்கியமான வேலையெல்லாம் இல்ல. அப்புறம் போன் பண்ணி பேசுறேன். அப்போ நான் உனக்கு போன் பண்ணும் போதும் இந்த மாதிரி தான் செய்யற. அதனாலதான் நீ பெரும்பாலும் லேஸ்ல போன் எடுக்கிறது இல்ல. கண்டுபிடிச்சிட்டாலே இவ. நீ பாத்தியா, என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற. ஒழுங்கா பேசு. இப்ப பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்க எதுக்கு போன் பாய்க்கணும்? அது ஏன் சுக்காலா? உனக்கு என்ன? என்ன போன் பாய்க்க வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் போனையா நான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? இல்ல நீ எனக்கு போன் வாங்கி கொடுத்தியா? தோ பாரு, உன் போனு தான், உன் காசு தான். யாருக்காலையும் உனக்கு எடுக்க பிடிக்கலனா யாருக்கும் உன் நம்பரை கொடுக்காத. அப்ப யாரும் உனக்கு போன் பண்ண மாட்டாங்க. என் போன் ஏன் இஷ்டம், உனக்கு ஆக வேண்டியது என்ன? போய் உன் வேலையை பாரு போ. உனக்கு போன் பண்றவங்களுக்கு உன்னால பிரஷர் தலைக்கு ஏறி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். பல முறை எனக்கே அப்படி ஆயிருக்கு. அப்ப ஏன் எனக்கு கால் பண்ற? என்ன செய்யறது, ஒன்னா வேலை செய்யறோமே. வேலை விஷயமா சில